Yes, so hello aspirants, welcome to Festival. நான் தான் உங்க விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்டி. எஸ் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதோட லாஸ்ட் டேட் நமக்கு 31 ஜான். ஸோ இன்னும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ நமக்கு கரெக்ஷன் விண்டோ பற்றின டவுட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு செஷனில் நம்ம இந்த டவுட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ், ஓகே, டன்பா. இந்த ஒரு வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் மேலே இருக்கக்கூடிய ஐ கார்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி எண்டு ஸ்க்ரீன். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஸோ எஸ்எஸ்சி ரிலேட்டடான வீடியோஸ் அப்படின்றத நான் டேக் பண்ணுறேன். எல்லாரும் மறக்காமல் பாருங்கள். ஸோ இதில் நிறைய பேருடைய சந்தேகங்கள் அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸோ ஒன் பை ஒன் நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பிளேலிஸ்ட்டில் எஸ்எஸ்சிக்குள்ளே ஜிடின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாரும் இதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எஸ், தட். ஸோ அப்போ நமக்கு எஸ்எஸ்சியோடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஸோ நமக்கு எப்போ ரிலீஸ் ஆச்சு? December 1. ஸோ லாஸ்ட் டேட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு December 31. ஸோ அப்ளை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு கிட்டத்தட்ட ஸோ ஒரு 20,000 வேக்கண்ட்டும், ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 வேக்கண்ட் இருக்குது. அண்ட் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹவு டு அப்ளை வீடியோ அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி ஸோ ஒரு 6 போஸ்ட் இருக்குது. அதில் எதை நம்ம வந்து போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆஷிக் சார் ரொம்ப கிளியர்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு வீடியோவும் அவைலபிளாக இருக்கிறது. சரிங்களா? ஓகே, டன்பா. இப்போ இந்த ஒரு ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஸோ நியூ இயர், ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்றது இருக்கிறது. சரிங்களா? அண்ட் இந்த கரெக்ஷன் விண்டோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கரெக்ஷன் விண்டோ நமக்கு கிட்டத்தட்ட ஜான் 8லேருந்து 10 இந்த 2 நாள் நடக்க போகுது. சரி, அந்த 2 நாள் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய மொபைல் எஸ்எஸ்சி ஆப், மை எஸ்எஸ்சி ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வெப்சைட்லையும் போயிட்டு என்ன பண்ணி கொள்ளலாம் அப்படின்னா ஸோ லாகின் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படின்றத கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிப்லேருந்து ஏப்ரல் கொடுத்துருக்கான். ஸோ ஐ திங்க் நமக்கு எஸ்எஸ்சியோடைய கேலண்டர் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்றதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஸோ டிசம்பர் எண்ட் இல்லை ஜான் பொங்கலுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி டிசம்பர் எண்ட் டு ஜான் மின்ட்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகும் சார் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும்ன்றது ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒரு நம்பிக்கை. ஸோ அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, டன். ஸோ இப்போ இதில் வந்து கரெக்டாக இந்த மார்ச்சில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி ஏப்ரலுக்கு அப்புறம் மே இல்லை ஜூனில் எஸ்எஸ்சியோடைய ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இட் சுட் பி செலெக்ஷன் போஸ்ட், அதாவது எய்தர் செலெக்ஷன் போஸ்ட் இல்லை அப்படின்னா சிஜிஎலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே மாதிரி ஸோ வேக்கண்ட் அப்படின்றது கண்டிப்பாக 20,000க்கு மேலே இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், 20,000க்கு மேலே இருக்கும். சரிங்களா? எஸ், ஒரு ப்ரெடிக்ஷனில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வந்து குத்துமதிப்பாக வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு இல்லை. ஸோ ஒரு இத்தனை வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எஸ்எஸ்சியாக ஒரு ஆஸ்பிரண்டாக ஆரம்பிச்சு ஸோ இன்னைக்கு ஒரு ட்ரெயினர் வரைக்கும் நம்ம இருக்கோம்னா அந்த ஒரு எக்ஸாம் பற்றின டீட்டெயில் அப்படின்றது நமக்கு A to Z தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அனாலிசிஸில் தான். பட் இந்த எல்லாமே ஒரு பாசிபிலிட்டி கீழே வந்துடும். ஏன்னா வெண்டார் சேஞ்ச் அப்படின்றது ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் டிஃபால்ட்டாக நடக்கக்கூடியது. பட் இந்த வெண்டார் சேஞ்ச்னால நிறைய இஷ்யூஸ் இருக்கு, நம்ம அதை பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, டன். அப்போ இந்த ஒரு கரெக்ஷன் விண்டோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ 8ல் இருந்து நமக்கு 10 வரைக்கும் இருக்கும்பா. ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படின்றதுல என்னென்ன மாதிரியான தப்பு நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு எக்ஸாம் ஸோ தமிழில் நடக்குமான்ற டவுட் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 15 ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது தெலுங்கு, ஸோ மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் சொல்லிட்டு ஒரு 15 ரீஜனல் லாங்குவேஜில் இந்த ஒரு எக்ஸாம் நடக்கும். ஸோ நிறைய பேர் அதில் தப்பு பண்ணீங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் உங்களுக்கு 18லேருந்து 23 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் நிறைய பேருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருந்தாலும் ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களாப்பா? எஸ். வேற என்னெல்லாம் டவுட் அப்படின்னா டிஓபி தப்பா போட்டுட்டேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அப்போ என்னென்னலாம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும்ன்றதை பார்ப்போம். சரிங்களா? எஸ். ஸோ கரெக்ஷன் விண்டோ அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த ஒரு பர்பஸ் எதுக்கு அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்லேயே பண்ணாமல் இந்த லாஸ்ட் டேட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம்னே விட்டுடுவோம். அந்த மாதிரியான டைம்ல தான் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் அப்படின்றது அவசரமாக பண்ணும்போது பண்ணுறோம். ஸோ அதனால வந்தக்கூடியது தான். சரிங்களா? எஸ், ஓகே. ஸோ எலிஜிபிலிட்டி கேண்டிடேட், அதாவது யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ நீங்கள் இந்த ஒரு கரெக்ஷன் விண்டோ அப்படின்றத ஸோ 2 வாட்டி என்ன பண்ணலாம்? ஸோ கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது 200 அப்படின்றது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 500 அப்படின்றது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி செகண்ட் அட்டெம்ப்ட் அப்படின்றது போகாமல் முதல் டைமே உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படின்றத கம்ப்ளீட்லி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஸோ தட்டி விட்டுடுங்க. சரிங்கப்பா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோடைய பேமெண்ட் இருக்கும். என்னென்ன மாதிரியான விஷயம்னா ஃபர்ஸ்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸில் ஸோ நிறைய பேருக்கு நேம் அண்ட் இந்த ஆதார் ரிலேட்டட் இஷ்யூ எப்பயுமே இருக்கும். ஸோ அட்ரஸாக இருக்கட்டும் எதுனாலும் சரி. ஸோ இந்த மாதிரியான பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் காலேஜ்
ஸோ கண்டிப்பாக ரஃப்லி தான் கொடுத்துருப்பீங்க. இப்போ ஒரு சில ஏன்னா இப்போ எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களும் எழுதலாம். ஸோ பேங்கிங்கில் அது கிடையாது. ஸோ ரயில்வேஸ்லையும் அது சில போஸ்ட்டுக்கு கிடையாது. அப்படின்னும் போது நீங்கள் ரஃப்லி ஒரு சிலர் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, சார் எனக்கு மார்க் ஷீட் இருக்கு, ஆனால் நான் என்ன சார் பண்ணுறதுன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸோ எக்ஸாமோடைய எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு தேவை. நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்குன்னா உனக்கு எக்ஸாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நீங்கள் வெளியே வரும்போது அப்போ தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ளே போவேன். ஸோ அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைனல் இயர் மார்க் வரல, ஓரளவு உனக்கு 7th செமஸ்டர் வரைக்கும் நீ ஒரு பிஇ கிராஜுவேட்டாக இருக்க, 7th செம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குன்னா, ஸோ அதை வச்சு குமுலேட்டிவாக என்ன பண்ணிக்கோ, ரஃபாக போட்டுக்கோ. ஸோ நம்ம அதெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் தான், அது அப்புறம் கதை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்பியர் ஆக பாருங்க. இது வந்து ஒரு 10th அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ ஐடிஐ படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம். அண்ட் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபோட்டோ பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இல்லை சம்டைம்ஸ் வந்து தேவைப்படாது. ஆனால் எப்பவும் உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாம் சென்டர், நிறைய பேர் எக்ஸாமுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக தெரியாமல் கொடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸாம் சென்டர் அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மீதி எல்லாமே நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே மறக்காமல் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஒரு டெடிகேட்டட் பேட்ச் அப்படின்றதுக்கு இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் இதில் கிடையாது. ஆனால் இங்கே அடால இந்த ஒரு பேட்சில் நான் அட்வான்ஸ் மேக்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஒரு ப்ரைஸும் கிடையாது. இப்போ இதோட ப்ரைஸ் அப்படின்றது கம்மியாயிடுச்சு, 1499 நினைக்கிறேன். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் நீங்கள் எஸ்எஸ்சிக்கு அப்பியர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்கமிங் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பேட்ச் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 241 ஆன்லைன் லைவ் கிளாஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த ஆஃபரில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25, எப்பயும் 22 இருக்கும் என்னுடைய கோட் யூஸ் பண்ணும்போது. இப்போ இந்த 25 அப்படியே உங்களுக்கு 27 ஆகிடும். Y1029 இந்த ஒரு கோட் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த பேட்சோடைய லிங்க் அண்ட் எஸ்எஸ்சியோடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் அண்ட் ரயில்வேயோடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்னு நம்ம ரீசென்ட்லி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி ஸோ ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. வேக்கெண்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். எஸ், அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 6 போஸ்ட் தான் நான் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன். இதையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு அண்ட் உங்களோட ஏஜ் லிமிட், என்சிசி சர்டிஃபிகேட் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுடைய பேட்டர்ன் அண்ட் இதுதான் வந்து எக்ஸாமுடைய சிலபஸ். ஸோ இது ரிலேட்டடாக வீடியோ வேணுன்றவங்க கீழே கேளுங்கள். அண்ட் உங்களுக்கு ஒன் எக்ஸாம், அதாவது சிங்கிள் எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்க போகுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கான புக்ஸ் இருக்குது. ஸோ தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்கும் தமிழில் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களாப்பா? எஸ். ஸோ இப்போது நீங்கள் நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இங்கே ADA247 வெப்சைட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஆல் கோர்ஸ். எஸ். ஸோ இந்த ஆல் கோர்ஸில் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு தமிழ் எஸ்எஸ்சின்னு இருக்கும். ஸோ இங்கே எஸ்எஸ்சியோடைய ஃபவுண்டேஷன் அண்ட் கரண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் அண்ட் ஜிடியோடைய பேட்ச் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா டெமோலேருந்து ஸ்டடி பிளான் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்டடி பிளானில் தெளிவாக உங்களுக்கு ஸோ கிளாஸஸ் எப்போ யார் ஒரு டைமிங் என்னென்னன்ற தெளிவான விளக்கங்கள் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அப்படியே மேலே வந்து இந்த மோர் ஆஃபரில் இங்கே பாருங்கள் 1499 இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இந்த கோடை ரிமூவ் பண்ணி நம்மளுடைய கோட் Y1029 அப்படின்றத நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ Y1029 மேலும் வேறு எதுவும் தகவல் இல்லை பேட்ச் ரிலேட்டட் ஆஃபர் ரிலேட்டட் இல்லை வேறு ஏதாவது தகவலுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ vimal.raj@ada247.com. ஸோ இதற்கு உங்களுடைய டவுட்ஸ் அப்படின்றத நீங்கள் மெயில் பண்ணி கொள்ளலாம். சரிங்களாப்பா? எஸ். ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.